மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த சம்பவத்தில் பணியில் இருந்த காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞர் காவல்துறையின் விசாரணையின் போது உயிரிழந்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் காவல் ஆய்வாளர் திலீபன் உள்ளிட்ட 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகையின் முதல் கட்டமாக 6 லட்சம் ரூபாய்க்கான ஆணையை அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகாஷ் குடும்பத்தினருக்கு நேரில் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். அவர்களுடைய கோரிக்கைகள் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டு அவர்கள் கோரிய சிபிசிஐடி விசாரணை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல SC/ST பிரிவில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதுவும் இப்பொழுது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது, அதுவும் நடக்குது. அதேபோல கொலை குற்றமாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரினார்கள். ஆக அந்த 3 கோரிக்கைகளும் நீதிமன்றம் உத்தரவிட்டு அது நடந்துவிட்டது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆகாஷின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். ஆகாஷை மூர்க்கத்தனமாக தாக்கிய காவல்துறையினரும் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காத மருத்துவத்துறையின் அலட்சிய போக்குமே இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். கடுமையாக மூர்க்கமாக தாக்கி இருக்கிறார்கள். வலது கால் எலும்பு நொறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்போடு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றவர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் காலம் தாழ்த்தியிருக்கிறார்கள். சிவகங்கை மருத்துவமனையிலும் அதன் பின்னர் மதுரை மருத்துவமனையிலும் அவருக்குரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்பது தெரிய வருகிறது. இரு தரப்புக்கு இடையில் நடந்த மோதலில் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் கால் எலும்பை உடைப்பதற்கு அவர் கள்ளச்சாராயத்தை இந்த பகுதியில் எதிர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மை என்று தெரிய வருகிறது. முன்னதாக மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் உயிரிழந்த ஆகாஷின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கை பதிவு செய்து உரிய இழப்பீட்டை வழங்கவும் வழிகாட்டுதல் அளித்துள்ளது. அதில் தொடர்புடைய காவல்துறையினரை கைது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஆகாஷ் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்குவதோடு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன்.